லாரி பாடுங்களா போங்கடா. போயிட்டானுங்களே, என்னதான் பண்றது? பாத்திரத்து கேட்டா என்ன பாத்திரம் சொல்றேன்? பாலா போனவங்க பட்டி போட்டு கூட்டினவுக்குள்ள எப்படியா போனீங்க? அண்ணா எங்க ஓடுறீங்க? அண்ணா என்ன ஆறுதல கேட்டுங்கண்ணா. அமைதி அமைதி, நான் சொல்வதை கேளுங்கள். அடித்துக் கொள்ளாதீர்கள். அடிப்பது மிகவும் தவறு. வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள்.
சமாதானமாக போங்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. அடித்துக் கொள்ளாதீர்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. ஐயோ, முருகா, இப்படியும் ஒரு திரு விளையாடலா? ஊத்து. ஊத்துற. டேய் ஊத்துறா. டேய் ஊத்துறா. என்ன பைக்காரர? ஏன் எள்ளி வெட்டினா அவன் எள்ளிக்காரனா? என்ன விஷயம்? மைசூர் மாணிக்க வீடு. என்னமோ மைசூர் மகாராஜா வீடு கேக்குற மாதிரி கேக்குற. சமையல்கார மாணிக்க வீடு தானே? இப்படி போ. கல்யாணம்னா முன்ன பின்னதான் இருக்கும். நமக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம். ஆமா, நீங்க என்ன போடுவீங்க? உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான். எங்க வசதி இருக்கட்டுங்க. உங்க வசதி எப்படி? என்ன கேட்டா மைசூர் பாக்கு தான் போட முடியும். அப்படின்னா ஒரு 400 மைசூர் பாக்கு போடுங்க. கருப்ப 400 மைசூர் பாக்கு அளவு சொல்ல. 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ டால்டா, 4 கிலோ அஸ்கா. அது என்னங்க அது? மாவு கம்மியா இருக்கு, அஸ்கா அதிகமா இருக்கு. 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம். ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது, கல்லால தான் உடைக்கணும். ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா, சரக்கு மாஸ்டரியா? மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு. தண்ணி பட்ட பாடு. சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அட்வான்ஸா கொடுங்க. எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கறது? காலையிலேயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா, இவராண்ட அட்வான்ஸ் வாங்குனியா? ஆமாப்பா, காலையில வாங்கினேன். வாங்கி உன் புள்ள வேனு கிட்ட கொடுத்துட்டேன். வேணே இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா. சரக்கு போடுறது நானு, அட்வான்ஸ் வாங்குறது நீயா? நீ அட்வான்ஸ வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன். மார்வாடி கிட்டியா? எதுக்கு? வேணே பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. தண்ணி எல்லாம் கரெக்டாக்குது, கடாய் தான் கொஞ்சம் துரு பிடிச்சிக்குது. சேட்டு, இது நியாயமா? வட்டி வாங்குறிய, சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணே சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது. அப்பா அம்மா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்பா கொட்டு. ஏனா எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா 1, உனக்கு 2 போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது போது. ஐயோ வேணு, நான் வேற 2 கை உப்பு போட்டேன்னு. அண்ணே, நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னு. ஏண்டா கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? சரி, சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே, நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணு, குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத. தின்றா ராஜா, உனக்கு இல்லாத. உன் பையன் சாப்பிடறதுக்கு நான் மைசூர் பாக்கு செய்ய சொன்னேன். குடுறா குடுறா.
இனிமே கொடுக்க மாட்டாங்க. மைசூர் பாக்கு. கொஞ்சம் பொறு, ஒரு ஐடியா பண்றேன். அச்சோ. இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க. வேணே பாயாசத்துக்கு அண்டாவை. நைனா பாயாசத்துக்கு அண்டா வச்சாச்சு, இப்ப என்ன பண்ணோம்? கொதிக்க கொதிக்க சுட்ட நீ எடுத்து அதுல ஊத்து. நில்லு நில்லு. பால் எங்க? அது அங்க கொதிக்குது. கொதிக்க கொதிக்க தண்ணியும் கொதிக்க கொதிக்க பால் எடுத்து அதுல ஊத்திட்டு கப்புல மூடு, இல்லைன்னா ஆவி போடும். என்ன அது சாப்பாட்டுல தலை? பொண்ணூட்டுக்காரன் நானு, எனக்கு ஒரு வாள் கூட இல்ல, உனக்கு தலையா? இது பூனை தலையா? என்ன பூனை தலையா? எங்கயா சமயக்காரன்? எழுந்திருக்கிய. ஏய்யா, முத பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன போட போறீங்க? எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான். எங்கம்மா குழந்தைக்கு டிக்கெட்டு? நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன்ப்பா. அந்த கதையே இங்க வானா. முதல்ல போய் டிக்கெட் எடுத்துன்னு வா, இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் படத்தை பார்த்துட்டு போ. ஏப்பா, நான் பக்கத்து ஊரு, குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது? அப்போ ஒண்ணு பண்ணு, பையன் படம் பார்க்கட்டும், நீ வெளியே நில்லு. என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க, குழந்தைய மடியில் உட்கார வச்சுவாங்க, நீ அனுப்பு. நீனா இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா? அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சுவியா? எந்த கழுதையா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும். எங்க இன்னொரு ரோட் சொல்லு. எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன். யோ, என்னயா இது? நீ தானே கேட்ட எந்த கழுதை வந்தாலும் டிக்கெட் வேணும்னு. கழுதை வந்திருக்கு, நெத்தியில டிக்கெட் இருக்கு, உள்ள அனுப்பு. அனுப்பியா உள்ள? போ. ஹை, கல்யாணி உள்ள போமா. இப்படி பண்ணிட்டீங்களே? இந்த ஆள் என்ன வார்த்தை கேட்டேன் தெரியுங்களா? ஏதோ தப்பு பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்க சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் முதல் ரீல்ல இருந்து படம் பார்க்கல, அதை போட சொல்லுங்க. டேய் போடு. போயா போய் போய் போயா, அட இங்கே ஓ ஜல்லிக்கட்டு நாயா. வேதாளம் வந்திருக்குது, வந்து தேவாரம் பாடி நிக்குது. 95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல, கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன தூரத்து சொந்தமானாலும் 3வது தெருவுல சாவு விழுந்துச்சு. வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க, அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்திறது இல்ல, அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி விளை தள்ள வேண்டியதேன். ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன், நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சார். நிறுத்த. 3வது தெருவுல தான் சாவு, மணியில போய் கத்தி நிப்போம். சரிதான்ப்பா.
சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு. வேணு இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லிடுங்க. வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்க இருந்து பஸ் புடிச்சு சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழாயா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு. இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏன்பா நான் அவங்ககிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? டாய், நம்ம 3வது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ புட்டுக்குச்சா? நல்ல நாணயமான கிழவி. 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணமெல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கல. அது நீ சொல்றியா? சீட்டு எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யாருக்கிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க. இத போய் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கிழவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துன்னு போகுதா? போகும்போது ஒண்ணும் இல்ல. நீயும் பேச மாட்ட. சீட்டு பணம் கொடுக்காமலேயே கொடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளு தானே. அடாடாடா விட்டா இங்கேயே ஏலம் கூவி விடுவீங்களே. இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க. சும்மாடி தொண்டை காஞ்சிர போகுது. இந்தாமா காப்பி. நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண, சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அதுபடி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? 3வது தெருவுல தான் நம்ம வீடு. அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து எனக்கு கோணையனே வல்லியடா. சொல்லி அனுப்பிச்சுங்களா? எல்லாம் அமிச்சாச்சு. வேன் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பான். அப்பாடா, சில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா கொடு. என்ன கோணையா, இப்பதான் வரியா? ஆமா, வரணும் தான். எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு. வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல. தித்திப்பு காராசே வாயினுவா, தித்திப்பு காராசே வாயினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெத்தலை கொடு, அதையும் எடுத்து போய் கொடுத்துட்றேன். எதுக்கு கோர? அப்படியே ஒரு கட்டு ஊதுவத்தியும் ஒரு பாக்கெட் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ கிளவி புட்டிக்கிச்சியா? கேள்வி புட்டுக்குச்சா? இப்படியே போனா 7ஆம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற, இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும். ஏம்பா, எப்போ தகவல் சொல்லி அமிச்சாங்க, என்ன நேரத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்துருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணு வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குத, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்துன்னு வந்தேன்.
வயல பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வரேன். ஒருவேளை அவன் சங்கரம்பாடிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சுங்க, ஜனத்தையே காணும். எம்மாம்பேரிய சாவு 4 பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ. பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டேங்க. நிறுத்துங்கய்யா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டின்னு வர போறான். மலரைத்தானே நான் பறித்தது, கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது? உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது? அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாருக்காக? படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன். பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே. தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? யோ, நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும். நானே 2 கையாலையும் தூக்குறேன். அடிக்கடா. சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போனா இன்னும் வரல. தம்பி, யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? டேய், நான் தான் கேட்டு நிக்கிறேன்ல, நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். ஏன் அழுவுற? என்ன கணக்கு? பாட்டி என் கண்ணில் காட்டாமையே தூக்கிட்டீங்களே பாட்டி. டேய் வேணே, இதெல்லாம் வானா. இந்த அழற வேலையே இங்க வானா. இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது, எல்லாம் சாவ போது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்தோட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் கோணசித்துக்கிட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு. அவரு கை காலெல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார் இரு. டாய் கோண, இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டாய், கோணியும் இவன் தான், நொண்டியும் இவன் தான். நீ குழப்பாத.
தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட. மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கிஸ், முருகன் டாக்கிஸ், தங்கன் டாக்கிஸ்னு போட்டுக்கிறான்? டேய், இப்படி பண்ணிட்டியடா. நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேட்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கழிவு மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்றும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது. ஆனா வந்தவங்க தான் செத்துக்கினே இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்லல. எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நாயா? அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனா? ஏன்டா சினிமாக்கு போன? பாட்டி செத்த சோகம் தாங்கல, அதான் சினிமாவுக்கு போயிட்டேன். ஏண்டாப்பா வேணும் இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? ஏன்னா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாது கொள்ளாத சினிமாக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறேனோ அவங்கள தான் அப்படி பண்ணுவேன். அதானே கேட்டேன். நெருப்பா கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அதட்டாக்குதான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க, பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லண்டா. எதை பார்த்துப்பா பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடரு. ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா வாசப்பில் இருந்து சுரண்டி கொடுத்துருப்பேன்ல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு கொடுத்து அனுப்புறேங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயே, என்ன அது பவுடர் இல்லைங்க, விபூதி. விபூதியா? அம்மா, என்னடி விபூதி நல்லாதான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு. போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்க. பாரு ராஜா வேணே, என்னப்பா? திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணு. விளையாடாதப்பா. முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி, காசு வேணா கொடுத்துறோம், திருகாணிய கொடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவருதான் உலகாருங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா, காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்சேன். உதறி பாருங்கறல்ல. என்னங்க ஜன்னலை மூட்டிங்க? திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணு, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு. சரிதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி.
ஐயோ செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணவே. எப்படி சேரும்? கண்ணு மாணிக்கம், திருவாணிய கொடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே கொடுத்துடுறேன். கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா என்னை பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய, நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்ப? அதானே. நாயனா, பாட்டி திருவாணியை திருப்பி கொடுத்துரு. வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு செத்து போயிடுச்சே கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? வேணே பொம்பளைங்களை பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்போ ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே இவங்கள வணக்கம் பழனிசாமி. வணக்கம் வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. சாயங்கால கோயில் மட்டும் காத்தாடி கீழே விடுறவங்களா மறக்காம வந்துரு. வேணே உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா யாரா அந்த பொண்ணு? என் முறை பொண்ணு தான். என்ன பார்த்தா பானா காத்தாடி மாதிரி பல பண்ணு இருக்க. எவன்னா டீல் போட்டு போறான், விட்டுறாராடே. வாங்க வாங்க, கையை பிடிச்சுங்க. சீக்கிரம் போடி. என் கையை பிடியா. தூக்கி விடுப்பா. நீ இறங்கிப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? பாப்பா பாத்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு 2 தடவை சொல்லிட்டீங்களே. முந்திரி பருப்பு கேக்கல, நான் ஸ்பெஷலிஸ்ட். அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தும் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவரிசையை காட்ட வேண்டாமா? காட்டுருவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க. அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கு இட்டுன்னு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பார்த்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா நைனா என்ன பண்ணினுக்கிற? முந்திரி பருப்பு வறுக்க போறேனா? கண்ணு செவன்னு பொன் முருளா வறுக்கணும். கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுகு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். எங்கேயோ கவனத்தை வச்சுக்கின்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டியடா. இதனால கல்யாணமே நின்னு போடுமே. வெத்தலை பாக்க எடுக்கிறதுங்காட்டி லங்கையை தாண்டிய கொஞ்சம் பாக்க கொடு. உனக்குமா? வேணாம். நல்ல வேலை நீ கல் துறைக்கு வரல. ஆத்துல கண்டி தண்ணியை திறந்து விட்டுருந்தான், நீ ஈத்துன்னு வர்றதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அது சரி, கடை எங்க இருக்குது? சாயந்தரம் நான் அல்லாடு போயிடுவேன்.
நீ அல்லாடவும் வேணா திண்டாடவும் வேணா. இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், காலு தானா போது பாரு. பின்னாலேயே வா. சரக்கு உண்டு, காரம் எந்து. சரி சரி. ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா. கவனம் இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேச சொன்னாரு. நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா? வாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்சே. ஆமா அது சரி. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா. 500 ரூபாய் கல்லா கட்டுறானா. 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான். என்ன பரவாயில்ல இல்ல? பையன் எப்படி இருக்கானா? பையன் எப்படி இருக்கிறான்? பையனை இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இனிமே தான் பார்க்கணுமா? அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பீங்க இல்ல? பின்ன ஹோட்டல்ல சரக்கு போடுறவனுக்கு கட்டி கொடுப்பேன். அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா? அட முதல்ல ஹோட்டல கட்டு, அப்புறம் பொண்ணை கட்டு. வணக்கம் மச்சானே. வணக்கம். மணி என்னாச்சு? பாத்துக்க. 8:30. ஆஹா, 8:30யா? நினைச்சேன். மணி பக்கத்து தெரியாதவனுக்கெல்லாம் ஒரு வாட்ச். பேப்பர்ல என்னென்ன விசேஷம்? படிச்சுக்க. ஒரு டீ கொடுப்பா. ஏங்க வெள்ளையும் ஜல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1க்கு 2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ அதுவா, 1க்கு 2 வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது புரியுது. இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை பிடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடுறேன். எதுக்கு பக்கறையே பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சி பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க. அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன். வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி விற்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ணை. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத, விஷயத்தோட பிடி. அத பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன். நல்ல நேரத்துல விலை கேத்திச்சு புண்ணியவதி. டேய் மல்ல, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கும் ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூட ஒரு பில்லை போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கட்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்க? இல்ல சொல்லிட்டேன். எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா, மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ₹1 அதிகமா கொடுத்து வாங்கிட்டேங்க. ஏன் அப்படி? பால்கார உன்னை ஏமாத்துறான். நாளைல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. டிப்போ கூத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துடுங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு.
என்ன தெரியல? சொல்லு, யாருன்னு சொல்லு வெளியில. என்னம்மா? நான் தாங்க. சொல்றேன், நான் தானே. யாரு? நான் தாங்க பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்போ ஒரு 4:30க்கு நான் வரேன். டேய், இன்னும் 2 எடுத்து வச்சு கட்டுறா. 200க்கு இது பத்தாதே. நீங்களே துண்ணு தித்துட்டா கடையில் என்ன நிற்கும்? துன்றதுக்காகத்தான் கடை வச்சதே. நான் அதுக்காக வைக்கல, வேற ஒண்ணுத்துக்காக வச்சேன். சார் போஸ் வச்சு தொலை. அப்படி ஒன்னையும் எதையும் தொலைச்சிட மாட்டேன்னு சொல்லு. ராத்திரி பூரா உட்காந்து கண்ணு மூச்சு இந்த கடையை பார்த்து நின்றுக்கிறேன். சும்மா கொடுத்துட்றானுங்களா? என்னங்க உங்க கடை விஷயமா கவர்மெண்ட் லெட்டர் வந்துருப்பா? ஏனேண்ணா கடையை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து கேட்டுக்கிறாங்களாமே, என்ன சொல்லலாம்? நம்ம பலகட்சி பச்சையப்பங்கிட்ட பணம் கொடுத்திய, அதுக்கு ரசீதி வந்திருக்குண்டா. எதுக்கும் அவர்கிட்ட எடுத்து போய் காமிச்சிடு. இல்லன்னா அவர் அது தெரியாம கவர்மெண்ட்ல போய் சண்டை போட்டுக்கு போறாரு. நல்ல மனுஷன். ஏண்டா இவ்வளவு கேப் இருக்க, கொஞ்சம் மஞ்சளும் புழும் போட்டா இருக்கான். இதுக்கு மேல கொடி போடுறதுக்கு உங்க இடம் இல்லையே, அப்புறம் உங்களை எந்த கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு இடம் இருக்க போகுது? கட்சியில சேர்க்கறது இல்லடா, நாமளா போய் சேர்ந்துக்கிறது. வணக்கண்ணே. அட வாப்பா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ காயம் வந்திருக்கு. அட இதுவா? இது எப்போ வந்திருக்கணுமே. கவர்மெண்ட் இடத்துல கடை போட்டிருக்கீல, அது வரி போட்டிருக்கான். எவ்வளவு கட்டணும்? எவ்வளவு கட்டணுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு வச்சிருக்காங்கிறத முக்கியம். 200. நீ போயிட்டு வா, நான் கலெக்டர் பார்த்து பேசிக்கிறேன். வரணும். ஏண்டா அவன் வந்துருவான்னு எத்தனை நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்நேரம் நம்ம புள்ள வேணுமா எவனாவது அடிச்சு போட்டுருந்தா கூட ஆஸ்பத்திரில இருந்து தகவல் வந்துக்குமேடா. நீ ஒண்ணு கம்னு கடை, அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடறான் பாரு எந்த தேசியில இருக்கிறான்னு. அம்மாடியா, 8 நாள் ஊது வச்சியா 4 நாள் கற்பூரமும் கொடு. ஏமா பேர மேல உனக்கு பாசம் இல்லையா? எடுத்து கூட. ஏன் என்ன உங்ககிட்ட இல்லையா? சாயந்தரத்துக்கு வச்சுங்கிறேன். பெரிய மீசா, என் பையன் வேணும் திடீர்னு காணாம போட்டான். எந்த திசையில இருக்கிறான்னு கொஞ்சம் சொல்ல. சரி, முதல்ல தச்சனை வைங்க. ஈசேஸ்வரா, இவங்க புள்ள வேணு காணாம போயிட்டானா? எந்த திசையில் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லப்பா. திரும்ப இத நானே அவர்கிட்ட நேரா கேட்டிருக்க மாட்டேனா? நீ எதுக்கு நடுவுல சாயந்தரம் துட்ட வேற அமைக்கும் போறதுக்கு? மீசேஸ்வரா, வேணு பையனை வீட்டுல எடுத்தாந்து சேர்த்துரு. ஏய் வா. வேணும்னாவோ கலர் கலரா வர்றான்னாங்களே, காணுமே. எங்க அவன்? ஏன்னா வேணு கண்ணு, உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா? நான் வேணுதான் பணக்காரன் ஆயிட்டேன். பணக்காரன் ஆயிட்டேன்ற உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்டேன். நெய் நான் கொண்டு வாங்கி வரலையா? வந்து பார். ஜிம்பலக்கடி ஜிம்பா. ஏனா இனிமே இதான் நம்ம வீடு. இது எம்எல்ஏ கூட ஆச்சுடா. அவரு எங்க? அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு, நம்ம வீட்டுக்கு போயினுக்கிறாரு. கண்டு இது நம்ம வீடா? ஆமா.
தூக்கு 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 வந்த கையோட இப்படியா? அப்ப நான் போய் தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லக்குது. தூக்கின்னு வாங்க. என்ன தம்பி, என்ன விஷயம்? உங்க வேலை ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாராமே. அதுக்காக மேல இந்த கீழே இறங்கிட்டீங்க. உங்க லெவலுக்கு நான் வர வேண்டாமா? எங்க லெவலுக்கு நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். வந்த வேலை முடிச்சுட்டு போறேன். இதாங்க பத்திரிக்கை. ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, நானே வாயால சொல்றேன். என்ன சொல்லுங்க. எங்க வேலை என்ன, இந்த ஊர்ல 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்று கட்டுறாரு. ஏதோ நீங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. கரெக்டா 9 மணிக்கு குத்துவளை கேட்டுறாங்க, நான் வரேன். ஏதாவது சாப்பிட்டு போறது? சாரி, எனக்கு டைம் இல்ல. வண்டி எடு. நான் கூட நினைச்சேன் இந்த பயல்கள் எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா குத்து விளக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா 10 நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு. அட அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்த உடனே என்னதான் தேடுவாரு? தள்ளி நின்று. காலையில இருந்து 1 கிலோ சைக்கிள் சாப்பிட்டேன். இப்போ அது சொல்றா, அந்த வேனை எப்படா பணக்காரனா? அது உயிரை போற விஷயங்க, அத சொல்ல கூடாதுங்க. உயிரே போனாலும் பரவாயில்லை, சொல்லுடா, நான் பணக்காரனாகனா? அது வந்துங்க, சொல்றா. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ணனும் எதிரில் வேகமா வந்துகிட்டு இருக்காரு. காரு வேகமா வந்துகிட்டு இருக்கு, அண்ணனும் வேகமா வராரு. காரு அண்ணன் அண்ணன் காரு அண்ணன் அடிச்சு தூக்கிச்சுக்கோ மேல. அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கிளறங்களங்க. இதாங்க நடந்தது. கார் தான் காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சே. என்ன வண்டிடா? லாரியா? ஏண்டா என்ன ஒரேடியா மேல போய் சொல்றியா? கார் வருதான்னு பார்த்து சொல்றா. போட. காரா? ஓடியா ஓடியா. அப்பா சீக்கிரம் படுக்கலாம். ஏத்துங்க, நான் பணக்காரன் ஆகணும். ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க. ஏண்டா ஏத்துறதுக்கு தெம்பு இல்லையா? அப்படியா? இவன் காரில் எவன் விடுவான்? அடுத்த காரை பாரு. ஏய், பெரிய வண்டியா வருது, லம்பா கிடைக்கும். கடவுளே, பணத்துக்காக ஒரு உயிரை அநியாயமா போதே. என்ன வண்டி சும்மா
எந்திரமே. போலீஸ் மாதிரி தெரியுது. வணக்கம் போலீஸ் சார். வாடா. யாரும் தெரியாது, நான் அரசியல்வாதி சார். சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளு சார். சார் சரி, நான் ஐஜியை பாத்துக்கிறேன். ஐஜியே நான் தான்டா. எம்மா செக்க அவங்கிட்ட குட்டமிச்சிய என்ன ஆச்சுன்னு கேட்டியா அவன? செக்கு செக்கு செக்கா 5 பைசா கடலை எண்ணெயும் 6 கிலோ புண்ணாக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காண்டா. அந்த செக்கு இல்லம்மா, இந்த பேங்க்ல கொடுத்தா துட்டு கொடுப்பான அந்த செக்க சொன்ன. ஆடா, இந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சியே அதான். அது இந்த வடை சுடுற கோடை கம்பியில அங்க கூத்தி வச்சிருக்கேன். கொடை கம்பி இல்லையா? அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரே அடியா போயிருந்திருக்கலாம். வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, உக்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? கொடைய பூச்சின்னுங்கிறத பார்த்தாலே தெரியல. ஆமா, என்ன விஷயம்? நம்ம பையனை பார்க்கலான்னு தான் வந்தேன். நம்ம பையனா? ஓ, என் பையன் வேணுவ பார்க்கணுமா? அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதோ வந்துட்டானே. என்ன விஷயம்? தனியா பேசணுங்க. தனியா? நாங்க புதுசா ஒரு ஹோட்டல் கட்டுறோம், அங்க ஒரு 11 மணிக்கு வந்து பார்க்க சொல்லு. சரி, நீ வரல? நீ போய் வண்டி அனுப்பு, வந்துடுறேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். 11 மணிக்கு வர சொன்னீங்களே. வர சொன்னேன்ல, மறந்தே போச்சு. வேணு வந்துகிறாரு பாரு, அவரை கொஞ்சம் கவனி. டேய் கைலாத்து, ஒழுங்கா கொடிய புடுறா. கலவை காயறதுக்கு முன்னாடி போட்டாதாங்க காங்கிரீட்டு, காஞ்ச பிறகு போட்டா அது ஜல்லி. பார்த்து வேலை செய்ய சொல்லுங்க. காசு நான் மரத்துலயா காய்க்குது? வணக்கங்க. ஏய், ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்லாம அவனை மொட்டை அடிச்சிருவேன். சொல்லுங்க. உங்க கூட தனியா பேசணும். தனியா பேசணும்? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 4 மணிக்கு. டேய், நேத்து புதுசா ஒரு தோப்பு வாங்கணும். எந்த இடம்? சின்ன கோயிலர் தோப்பு. அங்க வந்துருங்க, அங்க பேசிக்கோ. இந்த பார், எது எப்போ எப்படி மாறுனே சொல்ல முடியாது. 4 மணின்னு சொல்லிட்டுனாங்க. என்னடா அது? நேத்துக்கு பார்த்து அந்த மரத்துல 7 இளநீ இருக்குது, இன்னைக்கு ஒன்னக்கான 6 தான் இருக்குது. அதான் உன்னை கையில புச்சிக்கின்னு ஆடிக்கினுக்குறானுங்களா? ஏனேனா மணி அதுக்குள்ள 4 ஆயிடுச்சு. அது எப்படி கடிகாரம் பார்க்காம அவ்வளவு கரெக்டா சொல்ற? வந்துடுங்கிறாரு. வணக்கங்க. எதுக்கு அடிக்கடி வணக்கம் போட்டுக்கிட்டு? இன்னைக்கே இதோட 3ஆவது கும்பிடா போச்சு. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா வந்தா நான் பணமா தரப்போறீங்க? இல்லைங்க. அப்போ நாங்க எதுனா பணம் கொடுக்கணுமா? இல்லைங்க. என்ன இது? அவரும் கொடுக்க போறது இல்லையா, நம்மளும் கொடுக்க வேண்டியது இல்ல, அப்புறம் என்ன தனியா பேசுறதுக்கு? நம்மெல்லாம் ஏற்கனவே பேசினதுதான். என்னது? என் பொண்ணு கல்யாண விஷயம். இதுக்குதான் நான் அப்பவே பணம் எதனா வேணுமான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். பழசே மனசுல வச்சிருந்தா எப்படி? தப்பா சொல்றீங்க. நீங்க தான் பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கின்னு பேசினுக்கிறீங்க. நாங்க இன்னும் ரேஞ்சில் இருக்கிறோம். நீங்க எங்களை பார்க்கணும்னு காலையில வந்தாலே சாயந்தரம் தான் பேச முடியுது. இந்த நிலைமையில பொண்ணை வேற கட்டிக்கணும்னு கேக்குறீங்க. இல்ல தெரியாம தான் கேக்குற, புரியாம கேக்குறீங்களா? இல்ல ஆர்வ கோளாரா? இல்ல பைத்தியம் கீத்தியம் தான் புடிச்சு போச்சா? என்ன அவரை போய் பைத்தியம் கீட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த ஊர்லயே அவர் தான் ரொம்ப நாணயஸ்தன்னு அவரே நம்மகிட்ட சொல்லிக்கிறாரு. ஏதோ வந்து கேக்குறாரு, இல்லைன்னா வாய முடியும்னு போறாரு. நீங்க போங்க. என்னண்ணா செக்கு ராஜாவே அவுட்டு. ஊத்தி மூட்டு வேற ஆட்டத்தை பாரு. ஊத்தி மூட்டு வா.